இந்த பெரியார் திடலில் நடிகர்கள் ராதா மன்றத்தில் மகிழ்ச்சியோடும் கொண்டாட்டத்தோடும் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கடந்த ஓராண்டுக்கு முன்னால் கலகலப்பாக உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளிலே இருந்து பல தலைவர்கள், ஒப்பற்ற சிந்தனையாளர்கள், தமிழ் இன உணர்வாளர்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு உவகை பொங்க இந்த அரங்கத்தில் அமர்ந்திருந்த காட்சி, அதற்கு பக்கத்தில் சிங்கம் போல அமர்ந்திருக்கக்கூடிய என்றும் எங்கள் உள்ளத்தை விட்டு அகலாத ஒரு மகத்தான தமிழ் பெருங்கவிக்கோ என்ற அந்த மாமனிதர் அவருடைய விழாவில் நாம் நூற்றாண்டை நடத்த வேண்டும் என்றெல்லாம் பெருமிதத்தோடு நினைத்தோம். ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் மொழியிலே சொல்ல வேண்டுமானால் இயற்கையின் கோணல் புத்தி நம்மையெல்லாம் அந்த வாய்ப்பை இழக்கச் செய்திருக்கிறது. என்றாலும் பகுத்தறிவாதிகளாக இருக்கிற நம்மை போன்றவர்கள் துன்பம் துயரம் மேலிட்டாலும் அதை ஆற்றுப்படுத்தி கொண்டு நம்முடைய லட்சியப்படியை, அவர்கள் எந்த லட்சியத்துக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தாரோ அந்த லட்சியத்தை நாம் நிறைவேற்றி காட்டுவதுதான் அவருக்கு நாம் அளிக்கின்ற பாமாலை எல்லா சிறப்புகள் என்ற அளவிலே உறுதியேற்கக்கூடிய அந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சியாகத்தான் அவருடைய 91வது ஆண்டு பிறந்த நாள் விழா என்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து இதிலே என்றைக்கும் அவர்களோடு எங்களை விட்டால் அவர் இல்லை, அவர் இல்லாவிட்டால் நாங்கள் எப்போதும் இருக்க மாட்டோம்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு ஒருங்கிணைந்தவர்கள் ஐயா நம்முடைய பெருங்கவிக்கோ அவர்கள். மறைந்தும் மறையாமல் அவர்களுடைய புகழ் வணக்க நிகழ்ச்சியாகவும் இந்த நிகழ்ச்சி தமிழியக்கம், பன்னாட்டு தமிழுறவு மன்றம், உலகளாவிய தமிழப்புகள் நடத்தக்கூடியதாக மிகப்பெரிய அளவிற்கு இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிறார்கள். என்றைக்கும் நம்மோடு இருக்கக்கூடிய இன உணர்வு, மொழி உணர்வு, கல்வியை பரப்பி கல்வி கண்ணை நாடெல்லாம் பாயவிட்ட கல்வி நீரோடையை நாடெல்லாம் பாயவிட்டது மட்டுமல்ல, இப்படி ஒரு கல்வி கழகம், இப்படி ஒரு பல்கலைக்கழகம் ஒரு தமிழரால், அதுவும் உணர்ச்சி உள்ள தமிழரால், கொள்கை உள்ள ஒரு தமிழரால், பகுத்தறிவாதியாக இருக்கிற ஒருவரால் சிறப்பாக நடத்தி காட்ட முடியும் என்று உலகம் பாராட்டக்கூடிய அளவுக்கு உயர்ந்திருக்கிற அருமை நண்பர், இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய கல்விக்கோ தமிழ்க்கோ என்றைக்குமே மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய பகுத்தறிவு மாவீரர் ஐயா டாக்டர் கோ விஸ்வநாதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து மலரை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கும் பாராட்டக்கூடிய ஐயா நம்முடைய என்றைக்கும் உலகெல்லாம் திருவள்ளுவருடைய புகழ் பரப்ப வேண்டும். வள்ளுவர் தன்னை உலகினுக்கே தந்து என்று சொன்னார்கள். வள்ளுவர் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்றார்கள். ஆனால் வள்ளுவர் சிலையை உலகினுக்கே தந்து மிகப்பெரிய அளவிற்கு பெருமையோடு இருக்கக்கூடியவர் நம்முடைய ஐயா. ஒரு மனிதர், தமிழ்நாட்டில் எந்த நிகழ்ச்சியிலே எல்லா வேலைகளிலும் கலந்து கொள்ளக்கூடிய தகுதியை மாற்ற உள்ள ஒரு பொது மனிதர் என்று எல்லோரால் கருதப்படக்கூடிய தமிழ் இன உணர்வுடைய சிந்தனையின் உருவமான ஐயா சவேரியே டாக்டர் விஜி சந்தோஷம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக நம் அனைவரையும் வரவேற்று உரையாற்றிய திருவள்ளுவர் அவர்களே. எல்லாரும் அவர் குடும்பத்தில் இருப்பாங்க. திருவள்ளுவர் இருப்பார், ஆண்டவரும் இருப்பார், ஆண்டவரை எதிர்க்கிறவரும் இருப்பார், அதெல்லாம் மிக முக்கியமாக. ஆனால் ஆண்டவர் சொல்லும்போது யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெளிவாக தெரியும். அப்படி அவர்கள் குமணனாக இருந்தாலும் இருப்பார்கள். இப்படி எல்லாவற்றுக்குமே இந்த குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். இந்த குடும்பமே ஒரு தமிழ் பல்கலைக்கழகம், தமிழ் இன உணர்வுடைய பல்கலைக்கழகம் என்ற பெரும்படத்தை இவருடைய வாய்ப்புள்ள நண்பர்களே. அதுபோலவே சிறப்பாக
இந்த புகழ் வணக்கத்தை செலுத்துவதற்காக வருகின்ற அன்பிற்குரிய ஐயா இன உணர்வுடைய சின்னமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய பொறுப்பாளர்களிலே ஒருவரான அருமை தோழர் மாட்சிமிகு வந்தியத்தேவன் அவர்களே, அதே போல சிறப்பாக இங்கே எல்லா வகையில் இருக்கக்கூடிய ஐயா எப்போதும் நம்முடைய பெருங்கவிக்கோ அவர்களோடு இணைந்துதான் வருவார்கள், நம்முடைய கவிச்சிங்கம் கண்மதியன் அவர்கள். அப்படிப்பட்ட அருமை தோழர்கள். அதுபோலவே ஐயா கவிஞர் ரவி பாரதி அவர்கள் இப்போது கூட மனமுருகி சொன்னார்கள். மிக ரவி பாரதி அவர்கள், அதுபோலவே ஐயா நம்முடைய சிறப்பு மிகுந்த ஆற்றல் மிகுந்த பெருமைக்குரிய இப்போது விருது பெற்ற நம்முடைய ஐயா பாராட்டுவதற்காகவே நம்முடைய அடக்கம் ஆழம் பெருமை எல்லாம் கொண்டிருக்கிற காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சார்ந்த SM இதயதுல்லா ஐயா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமை மிகு அருமை தாய்மார்களான சகோதரிகளே, குறிப்பாக வாசிகி அம்மையார் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிக்கின்ற பெருமக்களே, ஒவ்வொருவருக்கும் நேரம் அதிகமானாலும் கூட ஓரளவுக்கு அதே போல் அம்மா அவர்கள் நம்முடைய அரவாணன் அவர்களுடைய வாழ்வு நேராக இருக்கக்கூடிய அம்மா அவர்களை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி ஏற்பட்டது. அப்படிப்பட்ட தாயம்மாள் அவர்கள் எல்லோரும் இந்த ஒரு அரங்கம் ஒரு பெரிய தமிழின உணர்வாளர்களுடைய பாசறை போல இருக்கிறது. அதே போல் நம்முடைய வாலாசா வல்லவன் அவர்கள் சிறந்த சிந்தனையாளர். இப்படி பலதரப்பட்டவர்களாக இருந்தாலும் பல்வேறு முகம் கொண்டவர்களாக இருந்தாலும் உள்ளத்தால் ஒருவரே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லோரும் இன்றைக்கு ஒருங்கிணைந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை. அதுபோல திராவிடர் கழகத்தினுடைய துணைத் தலைவர் கவிஞர் கலிப்பூங்குன்றம், அதுபோலவே சிறப்பாக திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முனைவர் அன்புராஜ் அவர்கள், இப்படி பல பேர் இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அவயத்தில் எல்லோருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்வு என்று சொல்லுகிற நேரத்தில் நான் முதலிலே சொல்வதை போல இன்னமும் நம்முடைய உள்ளங்கள் ஒரு ஆறுதல் அடைய முடியாத ஒரு நிலை. ஒரு பக்கத்தில் அதை நினைத்து பார்க்கிறோம். அவள் சொன்ன மாதிரி இதே அரங்கத்தில் இதே நாளில் ஒரு ஆண்டுக்கு முன்னால் இப்படி ஒரு சோக நிகழ்வு நடந்திருக்கலாமா என்று சொல்லுகிறேன். இந்த நேரத்திலே ஒன்றை அவர்கள் வரவேற்புரையிலே சொல்லுகிற போது அவர்கள் சொன்னார்கள் மிக முக்கியமாக என்னவென்று சொன்னால், இங்கே எங்கள் குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கெல்லாம் நன்றின்னு சொல்லி முதல்ல நம்ம அனைவரும் சேர்ந்து நன்றி சொல்ல வேண்டியது தமிழக அரசுக்கும் திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஒப்பற்ற முதல்வராக இருக்கக்கூடிய நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் என்று ஆரம்பித்து இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த பெருமகனாருக்கு நாம் அனைவரும் நன்றி செலுத்த வேண்டும். காரணம், நம்முடைய பெருங்கவிக்கோ அவர்கள் மறைந்த நேரத்தில் அதை தனது துக்கமாக எடுத்துக்கொண்டு, அது மட்டுமல்ல இப்படிப்பட்ட தமிழ் அறிஞர்களையெல்லாம் ஒரு காலத்தில் இப்படி அவர்கள் மறைந்த போது பெரிய அளவிற்கு அவர்களுக்கு அரசு மரியாதை செய்ததில்லை. முதல் முறையாக அங்கே பதவியில் இல்லாத ஒருவருக்கு அரசு மரியாதை நடத்திய பெருமை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்குத்தான் உண்டு. அது யாருக்கு நன்றாக தெரியும். அதுதான் நம்ம அறிவாசான் நமக்கெல்லாம் வெளிதிறந்த வித்தகர் தந்தை பெரியார் அவர்களுக்கு அரசு மரியாதை கொடுத்தார். அந்த அரசு மரியாதையை அவர்கள் அறிவித்த போது ஒன்றை சொல்றார், உங்களுக்கெல்லாம் இதுவரையிலே தெரியாத அரசு மரியாதை கொடுத்தார்கள். அதற்காக அரசு அதிகாரிகள் அவரை கொஞ்சம் எச்சரித்த போது அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. ஆட்சி போனால் இதைவிட எனக்கு பெரிய வாய்ப்பு வேறு கிடையாது என்று சொல்கிற நேரத்தில் அந்த 2 நாட்களுக்கு பிறகு தோழர் சம்பத் அவர்களும் EVK சம்பத் அவர்களும் ஐயா பெருந்தலைவர் அவர்களும் அம்மா அவர்களிடத்தில் அவள் 2 பேரும் சேர்ந்து பேசிவிட்டு அவளை பார்க்க வந்தார்கள் ஆறுதல் சொல்வதற்காக. திடலில் இங்கே தான் என்னுடைய அறையில் ஐயா இருக்கிற அறையில். அப்போது அவர்கள் சம்பத் அவர்களிடம் சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறார். அது சொன்னார், நானே முதலமைச்சராக இங்கே தொடர்ந்து இருந்தால் கூட அதிகாரிகள்லாம் இப்படி சொன்னால் நாம் என்ன அதிகாரிகளை மீறி எப்படி சொல்கிறது
என்று கூட கொஞ்சம் தயங்கி இருப்பேன். ஆனால் கருணாநிதி அவருடைய வார்த்தையில் கருணாநிதி ஒருத்தர் தான் இவ்வளவு துணிச்சலாக உடனே அதை பற்றி கவலை இல்லை பெரியாருக்கு சொல்லி ஒரு புது வழி காட்டி இருக்கிறார் அப்படின்னாரு. அவர் இந்தியாவுக்கே புது வழி பல வகையில் காட்டியிருக்கார். ஏன்னா ஆகஸ்ட் 15 முதலமைச்சர்கள் கொடியேற்றக்கூடிய உரிமை வந்ததுன்னு சொன்னால் அது அவர் காட்டிய வழிதான் மிக முக்கியமாக. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு தமிழ்தாய் வணக்கம்னு சொல்லி மொழி வாழ்த்துக்கு நாம் எல்லாரும் எழுந்திருக்கிறோமே. உத்கல திராவிட வங்கா என்று சொன்னாலும் திராவிடத்தை வெறுக்கிறவர்கள் கூட எந்திரிச்சிருந்துதான் அவர்கள் அதை எதிர்த்தாக வேண்டும் என்று அவர்கள் காட்டியிருக்கிறார். ஆகவே திராவிட இயக்கத்தினுடைய சிறப்புகளில் அது ஒன்று. அந்த நிலையிலே தான் எல்லாவற்றையுமே நாம் கேட்பதற்கு முன்னாலே செய்த பெருமை அவருக்கு அரசு மரியாதை. அதை ஒன்று எல்லா தமிழறிஞர்கள், பொது பண்பாளர்கள், பொது தொண்டாற்றக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் வெறும் அதிகாரிகளாக அல்லது பட்டம் பெற்றவர்களாக அரசு பட்டம் பெற்றவர்களாக இருந்தால் மட்டும் போதாது. தொண்டு செம்மல்கள், தொண்டர செம்மல்கள் எல்லோருக்கும் அவர்களை அடையாளம் கண்டு கொடுக்க வேண்டும் என்ற விரிந்த பரந்த மனப்பான்மையோடு இந்த ஆட்சி கொள்கை எடுத்து முதல்வர் செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட முதல்வருக்கு நாம் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பித்தான் செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை. அவர் சொல்வதற்கு முன்னாலே செய்யக்கூடிய அளவிற்கு அவருக்கு உள்ளம் உண்டு. ஏனென்றால் இங்கே ஒன்றை நான் சொல்ல வேண்டும். இங்கே சொல்லும்போது இங்கே சொன்னார், வரவேற்புரையில் திருவள்ளுவர் அவர்கள் சொல்லும்போது சொன்னார், எங்கள் குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். ஒரு சின்ன திருத்தம் என்னன்னா, இந்த உங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம்னு தனியாக பிரிக்கிறதுக்கு இடமே இல்லை. இதுதான் மிக முக்கியம். நமது குடும்பத்தின் சார்பாக அவ்வளோதானே தவிர வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் வேண்டுமானா நீங்கள் குடும்பம் என்று சொல்லி உரிமை உறவு கொண்டாட உரிமை உண்டு உங்களுக்கு, அதை நான் மறுக்கலை. அது குருதி குடும்பம், ரத்தம், அவ்வளோதான். ஆனால் இந்த குடும்பம் இருக்கிறத உலகம் முழுவதும் பெருங்கவிக்கோவுக்கு இருக்கிற குடும்பம் இருக்கிறத அது கொள்கை குடும்பம், லட்சிய குடும்பம், தமிழ் இளைஞர்களான குடும்பம். எனவே தான் எப்பவுமே குருதி குடும்பத்தில் கூட கொஞ்சம் சலசலப்பு வரலாம். ஆனால் கொள்கை குடும்பத்தில் அது வரவே வராது. எந்த நாடு எந்த பகுதியில் இருக்கிறார்கள் என்று நினைக்கக்கூடிய அளவிலே கூட அவர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். அதனால தான் பாருங்கள், நம்முடைய ஐயா நம்முடைய எப்பவும் இறை வணக்கம் தமிழ் வணக்கம் பாடியவர் மிக முக்கிய டி.கே.எஸ். கலைவாணர் அவர்கள் என்றைக்கும் தமிழின உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு பெருமகன். அவரை எல்லாரும் இங்கே பார்த்தீங்கன்னா பல தரப்பட்டவர்களையும் ஈர்க்கக்கூடிய சக்தி நம்முடைய பெருங்கவிக்கோ அவர்களுக்கு உண்டு. இப்போது நமக்கு இருக்கிற சங்கடமெல்லாம் என்ன, இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நாம் களத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். இப்போ ஆரியமா திராவிடமா என்று மிகப்பெரிய அளவிற்கு ஒரு போராட்ட கட்டம் அது பல ரூபத்தை பல நேரங்களில் எடுக்கிறது. அரசியல் புறத்தோற்றமாக இருந்தாலும் அதனுடைய அகத்தோற்றம் அடிப்படை என்பது என்னவென்றால் ஒரு இனப்போராட்டம், ஒரு மொழி போராட்டம், ஒரு பண்பாட்டு போராட்டம். இந்த நேரத்திலே தான் பெருங்கவிக்கோ ஒரு தளபதியாக நின்று கொண்டிருக்கிறவர். அவர் வெறும் கவிதை நினைத்த உடனே கவிதை எழுதி கொடுப்பார். அந்த கவிதை எழுதுவதை விட அவருக்கு சிறப்பு என்ன, ஒரு கள போராடி. எந்த மேடையாக இருந்தால் இந்த கொள்கைக்கு எதிராக பேசினால் அது தமிழ் ஈழப் பிரச்சனையிலிருந்து ஈழத்தமிழர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு இந்த இன உணர்வுக்கு விரோதமாக மொழி உணர்வுக்கு விரோதமாக தமிழுக்கு எதிராக தமிழ் இன உணர்வுக்கை அலட்சியப்படுத்தியவர்களாக இருந்தால், கொச்சைப்படுத்தியவர்களாக இருந்தால் நேரடியாக பேனாவை மறந்து விடுவார், சட்டையை பிடிக்க தொடங்கி விடுவார். மிக முக்கியமாக ஆகவே அவர் ஒரு அந்த அளவிற்கு வேகமாக இருப்பார். அதே நேரத்தில் எங்களை போன்றவர்களை பார்த்தால் அவர்கள் காட்டிய எல்லை மீறிய அன்பும் பாசமும் என்றென்றைக்கும் மறக்க முடியாது. அப்படிப்பட்டவர்கள் இப்போது இருக்கிற சூழ்நிலையில பெருங்கவிக்கோ போன்றவர்கள் இன்னும் வாழ்ந்திருக்க வேண்டுமே. அவரை போன்றவர்கள் களத்தில் நிற்கவில்லையே. அவர் ஒரு பெருங்கோக்கியவை நாம் எழுந்திருந்தாலும் அவரை உருவாக்குவது என்பது அவ்வளவு எளிதா. இன்றைக்கு பார்க்கிறோம், கொள்கையற்றவர்கள் பல ரூபத்திலே வருகிறார்கள், பல மாதிரி இருக்கிறது. இதை ஒரு அரசியல் மேடையாக நான் ஆக்க விரும்பவில்லை.
இது எல்லோரும் ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நாம் நினைக்க வேண்டும். இப்போது ஒரு பெரிய பண்பாட்டு படையெடுப்பு, அந்த பண்பாட்டு படையெடுப்பு தான், அதை எதிர்ப்பதுதான் மொழி உரிமையை நாம் சொல்வது. நன்றாக நினைக்க வேண்டும். நாம் யாரையும் வெறுக்கிறவர்கள் அல்ல, யாருக்கும் அனைவருக்கும் அனைத்தும் என்ற தத்துவத்தை சொல்லக்கூடியவர்கள், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பரந்த விரிந்த மறுப்பார்படையவர்கள். நம்மை பிரித்தது கிடையாது. ஆனால் இன்றைக்கு திட்டமிட்டு நன்றாக கவனிக்க வேண்டும். நாம் பெருங்கவிக்கோ எந்த லட்சியத்துக்காக போராடினார்களோ அந்த லட்சியத்தை, அந்த சுடரை நாம் அடைத்து விட அனுமதிக்க மாட்டோம். அந்த சுடர் என்றைக்கும் மேலும் ஒளி வீசத்தோடு அந்த சுடரை தாங்கி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய உணர்வை நாம் பெற வேண்டியவர்களாக இருக்கிறோம். எண்ணி பாருங்கள், ஒவ்வொன்றும் சிறிதாக இன்றைக்கு எவ்வளவு மொழி தெளிவு, மிகப்பெரிய அளவு. நாங்கள் எங்கள் கொள்கை எங்களிடம் அரசு சிக்கிக் கொண்டு வந்துவிட்டது. ஆகவே நாங்கள் என்ன சொல்லுவோம்? உங்கள் பணத்தை நாங்கள் வசூலிப்போம், உங்களிடமிருந்து வரி வசூலிப்போம், ஆனால் உங்களுக்கு நாங்கள் கிள்ளி கூட அதை தரமாட்டோம் சொல்லுகின்ற ஆணையத்தை பெருங்கவிக்கோ போன்றவர்கள் இன்றைக்கு இருந்தால் களத்திலே நிற்கின்ற முதல் ஆட்களாக அவர்கள் இருப்பார். அந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அதை இந்த படத்தை திறந்திருக்கிறோம் என்றால் இது வெறும் படம் அல்ல, இது ஒரு பாடம். நமக்கு மிக முக்கியமாக நாம் எல்லோரும் கை கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம் என்ற முறையிலே தான் சொல்லுகிறோம். இரண்டும் நினைத்து பாருங்கள். நாம் நம்முடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு உரிமை இல்லை என்றால் நாம் என்ன அடிமைகளாக வாழ வேண்டுமா? இந்த கேள்விதான் ஆரம்பத்திலிருந்து அவரை போன்றவர்கள் கேட்டார்கள். நாளைக்கும் கேட்க வேண்டிய அவசியம், இன்றைக்கும் போராட வேண்டிய ஒரு இக்கட்டான நிலை இவைகளெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. எண்ணி பாருங்கள், நம்முடைய நாகரிகத்தை, ஒரு பெரிய நாகரிகம், திராவிட நாகரிக இனம் என்று சொன்னால் இதில் புரியாமல் திராவிடம் தமிழ் என்றாலும் போட்டு குழப்பிக் கொள்ளவில்லை. தமிழ் என்றாலும் திராவிடம் என்றாலும் வெவ்வேறு அல்ல. அதை இத்தனை அறிஞர்கள் சொன்னார்கள். ஆகவே தான் சிலர் யாரோ உளறி கொண்டிருக்கிறார்களுக்கு பெரிய விளக்கம் சொல்லி இந்த அரங்கத்தில் நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. மாறாக இந்த உணர்வு என்ன, நம்முடைய நாகரிகம் என்ன, மொஹஞ்சதாரோ ஹாரப்பா நாகரிகம் என்ற ஒரு நாகரிகத்தை வழியே இருந்து வெள்ளைக்காரர்களாக வந்தவர்கள் மிக முக்கியமாக அவர் கண்டுபிடித்து, அதுவும் தொல்லியல் அறிஞராக இருந்த நேரத்தில் சர் ஜான் மார்ஷல் அவர்கள் அதை சுட்டிக்காட்டிய ஒரு நிலை இருந்தது. அந்த நாகரிகத்தை பார்த்து உலகம் வியக்கிறது. ஏனென்றால் மற்றவர்களெல்லாம் நாடோடிகளாக இருந்த நேரத்தில், வாழ முடியாதவர்களாக, வாழ தெரியாதவர்களாக இருந்த நேரத்தில் நாகரிகம் என்ற சொல்லே கூட நகர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நகரங்கள் அமைக்கப்பட்டன, கோட்டைகள் கட்டி இருக்கப்பட்டன என்றெல்லாம் சொல்லக்கூடிய வகையில் அவைகளை அழித்திருக்கிறார்கள். அதை புதை உண்ட நிலையிலே தான் அந்த மொஹஞ்சதாரோ ஹாரப்பா நாகரிகம் என்பது இவ்வளவு காலத்துக்கு முன்னாலே இருக்க வேண்டும் என்று அவர்கள் யூகிக்க மட்டுமல்ல, வரலாற்று காலத்தை அறிவியல் ரீதியாக கணக்கிட்டு முன்னாலே சொல்லுகிறார்கள். ஆனால் அதற்கு அந்த மரியாதை வரக்கூடாது என்பதற்காக புதிதாக சரஸ்வதி நாகரிகம் என்று இல்லாத ஒன்றை எடுத்து சொல்லி அதன் மூலமாக அது முன்னாலே வேதகால நாகரிகம் அதற்கு முன்னாலே, ஆகவே அதற்கு பிறகுதான் இவைகளெல்லாம் என்று சொல்லி எல்லாவற்றையும் மறைத்து புராணங்களை வரலாறாக்குகிறார்கள், மதங்களை தத்துவமாக்குகிறார்கள், அதே போல மற்ற இடங்களிலே ஆக்குகிறார்கள். இந்த சங்கடத்தை எல்லாம் எடுத்து களம் பல தளத்திலே இருக்கிறது, பல களங்கள் பல, ஆனால் அவைகள் தளங்களாகவும் பல இடத்திலே இருந்து கொண்டிருக்கின்றன. அதிலே ஒன்றுதான் இவரை போன்றவருடைய போராட்டம். நாம் அத்தனை அழைத்தால் முதலிலே அவர்தான் வருவார். முதல்ல அறிக்கை விட்டால் அந்த கிளர்ச்சிகள் அறப்போராட்டங்கள் என்று சொன்னால் அவர்தான் வந்து நிற்பார்கள். எண்ணி பாருங்கள், தமிழ் ஐயா நம்முடைய டி.கே.எஸ். கலைவாணன் அவர்கள் சிறப்பான தமிழிலே இசையை எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் கேட்கக்கூடிய அளவு சொல்வார். ஆனால் அந்த தமிழ் இசையை அவர்கள் மிக முக்கியமாக வந்த அந்த தமிழ் இசையை தமிழ்நாட்டிலே தமிழ் இசைக்கு ஒரு இயக்கம் நடத்த வேண்டிய கட்டம்.
பிறகு அந்த இயக்கம் வெற்றி பெற்ற நிலையிலே கூட இன்று வரையிலே இந்த காலத்தை எப்படி மறைத்து கீழடிகளை கூட பின்னாலே தள்ள வேண்டும் என்று சொல்லி உள்ளடிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே இன்றைக்கு ஒரு செய்தியை நான் இந்த அரங்கு, ஏனென்றால் தமிழ் அறிஞர்கள், நல்லவர்கள், உணர்வாளர்கள் இங்கே இருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் பெருங்கவிக்கோ போன்ற உணர்வை கொண்டவர்கள். அவருடைய தொண்டுக்கு மரியாதை செலுத்துவதற்கும் புகழ் வணக்கம் செலுத்தினால் மட்டும் போதாது, பேசிவிட்டு போனால் மட்டும் போதாது. அந்த சுடரை நாம் தாங்கி பிடிக்க வேண்டும். அந்த களம் காலியாக இல்லை என்பதை நாம் நிரூபித்து காட்ட வேண்டும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். மாதாமதம் ஒவ்வொரு துறையிலும் அவர்கள் தலையிட்டு எல்லாவற்றையும் காட்டி பெயர் வைக்க வேண்டுமா, அதிலே ஊர் பெயர்கள் எல்லாம் மாற்றம் செய்தார்கள். மற்ற இடங்களிலே சொன்னார்கள். எல்லாம் வடமொழி மயம், சமஸ்கிருத மயம் சொன்னார்கள். ஏன் நமக்கு என்ன சமஸ்கிருத மயம் சொன்னால், மொழிக்காக நாம் வேறுபடுத்தவில்லை, வெறுக்கவில்லை. யாரையும் வெறுக்கிறவர்கள் அல்ல, எல்லோரையும் அணைக்கிறவர்கள் தான் நாம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஏன் சமஸ்கிருதத்தில் ஒரே கலாச்சாரம் இந்தியாவிலே இருக்க வேண்டும்? ஒரே மதம், ஒரே ஒரு மதம் தான் இருக்கணும், ஒரே ஒரு மொழி தான் இருக்கணும், அது சமஸ்கிருதம். ஒரே ஒரு கலாச்சாரம் தான் இருக்கணும், அது அந்த வேத கலாச்சாரம். சமஸ்கிருத கலாச்சாரம்னா மற்றவருடைய தனித்தன்மை அதாகும். ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள், இங்கே எல்லாருக்கும் நாம் யாரும் எந்த வேறுபாடு இல்லாமல் ஒரு குடும்பம் போல நாம் பழகி கொண்டிருக்கிறோம். அதுக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறேன். எவ்வளவு மறைத்து 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 வரலாற்றையே ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு தாங்கள் ஆதிக்கத்தை தேடுகிறார். அரசியல் கட்சிகளுக்கும் இதை செய்வதற்கு காரணமாக இருந்து கொண்டு இந்த போராட்டத்துக்கு இணையாக காரணமாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வேறுபாடு உண்டு. நம்முடைய அரசியல் கட்சிகள் பல பதவிக்காக போராடுகிறார்கள். ஆனால் கொள்கைக்காக ஆட்சியை பிடிக்க வேண்டும் நினைக்கிறார்கள். அதை சொன்னால் அவருடைய கொள்கை பரந்த கொள்கை அல்ல. எல்லோரையும் வெறுத்து ஒதுக்குவது, நாங்கள் தான் மேலானவர்கள், மற்றவர்களெல்லாம் கீழானவர்கள், அனைவருக்கும் அனைத்தும் என்பது சமத்துவத்தை, சம வாய்ப்பை நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம். எங்களுக்கே எல்லாம், எங்களிடம்தான் எல்லாம். கல்வியா, உத்தியோகமா, உணர்வா, மொழியா, அது எங்களுக்கு தான். அது மக்களால் பேசப்பட்டாலும் சரி, பேசவிட்டாலும் சரி. செம்மொழியா, நாங்கள் தான் முன்னால் இருந்தவன்னு சொன்னார்கள். ஆனால் தமிழுக்கு செம்மொழி தகுதியை கலைஞர்கள் பெற்றுக்கொண்ட பிற்பாடுதான், அடுத்த ஆண்டுதான் செம்மொழிக்கு இன்னொரு தீர்மானத்தை கொண்டு வர முடிந்தது. நம்முடைய பெருந்தன்மை, கலைஞருடைய வாழ்வு, முதல்ல இந்த இயக்கம் யாருக்கு வருவதில்லை நம்ம சொல்லலை. அப்புறம்தான் செம்மொழி என்று அவர்கள் அறிவித்தார். எல்லாவற்றுக்குமே புரட்டு, எல்லாவற்றுக்குமே சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களுக்கு இதை பேசுவதற்கே பலர் யோசிக்கிறார்கள். இந்த கருத்துக்கள் போய் சேர வேண்டும் இளைய தலைமுறைக்கு. ஏனென்றால் நம்முடைய அடையாளத்தை அவர்கள் அழிக்க வேண்டும் நினைக்கிறார்கள். இந்த அடையாளம் என்பது மிக முக்கியமானது. அது நம்முடைய மண். இந்த மண்ணுடைய மிக முக்கிய கருத்திலே வருகிற போது நண்பர்களே, இசை. ஏனென்றால் இங்கே சொல்லும்போது ஒரு சின்ன உதாரணம் எவ்வளோ சொல்லலாம். கீழடி, அதே போல் மகேந்திர நாரப்பா, திராவிட நாகரிகம் சொல்லுவது மாதிரியே இசையை எடுத்துக்கொள்ளுது. இசைக்கு பயங்காதவர்கள் எல்லாம் இல்லை. தமிழிசையுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால், முதல்ல எடுத்தால் தமிழ் வந்து தெலுங்கை முன்னிலைப்படுத்தி அதை மிகப்பெரிய அளவுக்கு வாய்ப்பாக ஆக்கி, தியாகையர் 3 பேர் தான் கர்நாடக இசைன்னு சொன்னால் அதுதான் இசை. தமிழ் பாடினா வெறும் துக்குடா பாட்டு. தமிழ் பாடினா தீட்டாயிடுச்சு. ஒரு காலத்தை தண்டவாள தேசிகர் பேசி தீட்டாயிடுச்சு என்று சொல்லி அந்த இடத்தை மிகப்பெரிய அளவுக்கு மேடு போட்டு சாணி போட்டு தெளித்தால் வழியே அடுத்து நாங்கள் வரமாட்டோம்னு சொன்னவர்களை வழிக்கு கொண்டு வர வைத்த இயக்கமும் போராளிகளும் தான் இந்த இயக்கம். அது மீண்டும் சொல்லுகிறார்கள். ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு இந்த நேரத்தில் அந்த உணர்வுகளை நாம் நினைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லுகிறேன். 3 பேர் யாருன்னு சொன்னால், மூத்த அவர்கள் கர்நாடக சங்கீதத்துக்கே அவர் தான். அதுதான் சங்கீதம், அதுதான் இசை, வேற ஒன்றும் இல்லை. கர்நாடக இசை யாருன்னு சொன்னால், முதல்ல தியாகையர், ஷியாமா சாஸ்திரி, முத்துசாமி தீட்சிதர் சொல்லுகிறார். அவர்களுடைய பங்களிப்பு இருக்கலாம். ஆனால் ஒரு தமிழ் பாடினார்களாக கேள்விக்குறி. ஆனால் இதை போன்றவர்கள் சமீபத்தில் ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும்.
இது நீண்ட நாட்களுக்கு முன்னாலே திருவாளர் மு. அருணாசலம் என்ற ஒரு ஆய்வாளர், அவர் காசி பல்கலைக்கழகத்திலே அவர்கள் ஆய்வு பணியார் சென்றவர்களில் பேராசிரியராக இருந்தவர்கள். சமஸ்கிருதம் எல்லாவற்றுக்குமே அவருக்கு மிகப்பெரிய தெளிவாக தெரியும். அவர் எடுத்து சொன்னார், கர்நாடக சங்கீதம் என்று சொல்கிற தமிழிசை தான், அந்த தமிழிசைக்கு மும்மூர்த்திகள் என்று இவர்களை ஒரு நூற்றாண்டு 1.5 நூற்றாண்டுக்கு பின்னால் வந்தவர்களைத்தான் முன்னோடிகள் என்று வரலாறு எழுதுகிறார்கள். அது தவறு. ஆனால் அதற்கு முன்னாலே வரலாறு வர வேண்டுமானால் ஆதி அவர் ரொம்ப வேண்டாம், போராட்ட களம் மாதிரி அவர் வரல. நாம மாதிரி உணர்வுகளை சொல்ல வேண்டும். ஆனால் அந்த மனவேதனையை சொல்லி கொடுத்து விட்டு நமக்கு ஆயுதத்தை எடுத்து கொடுத்து விட்டு போய்விட்டார். போராட வேண்டியது உங்கள் பொறுப்பே தவிர எங்களை போன்றவர்கள் ஆயுதம் செய்கிறவர்கள் எப்போதுமே போர்க்களத்துக்கு வரமாட்டார்கள். ஆனால் ஆயுதம் மிக முக்கியமானது. அது மாதிரி வருகிற போது நண்பர்களே, இந்த ஆதி மும்மூர்த்திகள் சொல்கிற போது முத்துத்தாண்டவர், அதே போல மாரிமுத்து பிள்ளை அவர்கள், முத்துசாமி கவிராயர், அருணாசல கவிராயர். எனவே முத்துத்தாண்டவர், அருணாசல கவிராயர், அதுபோலவே மாரிமுத்தா பிள்ளை அவர்கள் 1 நூற்றாண்டு 1.5 நூற்றாண்டுக்கு முற்பட்டவர்கள். அவர்கள்தான் தமிழுக்கு தகுதியை வந்திருக்கிறார். இன்னமும் கூட நாதஸ்வரம் தான் நம்ம சொல்றோம். நாயன இசைன்னு ஒரு பக்கம் சொன்னா கூட நாதஸ்வரம் என்பது சரியான சொல்லல்ல, சொல்லக்கூடாது, நாகஸ்வரம் தான் என்று மிக தெளிவாக விளக்கமாக எழுதியிருக்கிறார்கள். எப்படி வரலாறு வந்தது, இசை வரலாறு சொல்லுகிறார்கள். அதையெல்லாம் மறைத்து விட்டு பார்த்தீங்கன்னா இவர் தான் முன்னோடிகள், இந்த 3 பேர் இல்லைன்னா இசையே கிடையாது என்று சொல்லுகிற நேரத்திலே தான் 1 நூற்றாண்டுக்கு முன்னால் வரலாற்று புரட்டர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே தான் பெருங்கவிக்கோ அவர்களுக்கு நாம் மாலை அணிவிக்கிறோம் அவர் படத்துக்கு என்று சொன்னால், பெருங்கவிக்கோ அவர்களுடைய தொண்டு தொடர வேண்டும் என்று சொன்னால் அவர் எப்படி களத்தில் நின்றாரோ இது போன்ற உணர்வுகள் இப்போ இந்த உணர்வுகளே இருக்கக்கூடாது, மாற்றி அழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஒரு அரசியல் போராட்டமாகவே உருவெடுத்திருக்கிறது. எனவே அது எதுவாக இருந்தாலும் அரசியல் களமல் நண்பர்களே, பண்பாட்டு தளத்தை அழித்து விட வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு இல்லையே, அவர் இல்லையே, அதனால் இந்த பணி நடக்கவில்லையே என்று இருக்கக்கூடாது. நாங்கள் இருக்கிறோம், இதோ தொடரக்கூடிய பணியில இருக்கிறோம் என்று உறுதியேற்கக்கூடிய நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை நாம் பார்க்கிறோம். அது வெறும் 91 ஆண்டு மகிழ்வு என்று மாத்திரம் பார்க்காத அளவிற்கு சிறப்பாக தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். நிச்சயம் இந்த அரசு தமிழ் இன உணர்வோடு இருக்கக்கூடியது மட்டுமல்ல, அவரை சிறப்பாக அளவுக்கு என்றைக்கும் பாராட்ட கலைஞர்களுடன் தவற மாட்டார்கள். அதுபோல் அவர் வழி சிறப்பான ஆட்சி நடத்தக்கூடிய இன்றைய ஒப்பற்ற முதல்வர், திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதல்வர் அவர்களும் இந்த தீர்மானத்தை நிச்சயமாக ஏற்று வாய்ப்புள்ள விளைவு செய்வார்கள். செய்வதிலே நமக்கு ஒன்றும் தயக்கமில்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் நம்முடைய நண்பர்கள் அத்துணை பேரும், அவருடைய நண்பர்கள், அவருடைய தோழர்கள், குருதி குடும்பமானாலும் கொள்கை குடும்பமானாலும் உலகெல்லாம் வியப்பித்து இருக்கக்கூடிய, பறந்து விரிந்திருக்கக்கூடிய அத்துணை பேரும் அவருடைய நினைவை போற்றுகின்ற நேரத்திலே புகழ் வணக்கம் செலுத்துகிறோம். அவருடைய வாழ்க்கை புவி வாழ்க்கை முடிந்தாலும் புகழ் வாழ்க்கை என்றைக்கும் முடிவதில்லை என்ற பெருமை உண்டு. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று புரட்சி கவிஞர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்டவர்கள் வாழுகிறார்கள். அவர் கண்ட களங்கள், அதிலே நாம் நிச்சயமாக அவர் விட்ட பணி, அவர் எதிர்க்க வேண்டிய அடையாளம் காட்டிய அந்த தன்மை, இவைகளை உருவாக்குவோம் என்று கேட்டு வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி, மற்றவர்களுக்காகவும் இடையிலே அறிஞர்களுடைய உரையை நான் தொடர்ந்து கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லை, உடல்நிலை சற்று தளர்ந்த காரணத்தால். ஆகவே உங்களிடமிருந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இடையிலே செல்வதற்காக நீங்கள் பொறுத்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. வாழ்க பெரியார், வாழ்க சேதுராமன், வாழ்க தமிழின, வளர்க தமிழின உணர்வு. நன்றி, வணக்கம்.